ஆளுநர் மாளிகை ரெண்டு விஷயத்தை பிரதானப்படுத்துறாங்க. தேசிய கீதத்தை அவமதித்து விட்டீர்கள், அதனால இந்த வெளிநடப்பு. ரெண்டாவது, தேசிய கீதத்தின் மரியாதையை மீட்டெடுப்பதில் நாங்கள் இன்னும் உறுதியாக இருப்போம் அப்படின்றதான் பிரதானமாக சொல்றது. ஆளுநர் மாளிகை விளக்கத்தையும் ஆளுநரின் செயல்பாட்டையும் எப்படி பார்க்க? வன்மையாக கண்டிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பதைப் போல மிகவும் சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு செய்த அவமரியாதை, அதிலும் 8 கோடி தமிழர்களும் தங்கள் உயிராக மதிக்கிற தமிழ்த்தாயை அவமதித்து விட்டு அவர் அதை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்வாரேயானால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒன்று, அவர் சொல்லி இருக்கிறார், அரசமைப்பு சட்டத்தை இந்த அரசு மதிக்கவில்லை என்று. அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது? சொல்லி இருக்கிறாரா? பாட வேண்டும் என்று இருக்கிறதா? நாங்கள் எங்கே அவமதித்திருக்கிறோம்? எங்கள் தமிழ் தாயை முதலில் வைத்திருக்கிறோம், இந்திய தாயை கடைசியில் வைத்திருக்கிறோம். இது எங்களுடைய நடைமுறை. இந்த நடைமுறை தான், இட் இஸ் த கன்வென்ஷனல் ப்ரொசீஜர். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுவது, கடந்த 2019 இதே தமிழ்நாட்டில் அன்றைக்கு எய்ம்ஸ் பில்டிங் நட்டுவதற்காக ஜனவரி 29, 2019 பிரைம் மினிஸ்டர், தமிழ்நாடு கவர்னர், அன்றைய மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அந்த எய்ம்ஸ் பில்டிங்கான அடிக்கல் நாட்டு விழாவில் நேஷனல் அந்தமும் பாடவில்லை, தமிழ்தாய் வாழ்த்தும் பாடவில்லை. இதை தெரிந்து வேம்பு என்கிற மதுரையை சார்ந்த ஒரு பெண் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறார். இப்படி இவர்கள் அவமதித்திருக்கிறார்கள், இதற்கு என்ன பதில் என்று நீதிமன்றம் பதில் சொன்னது, it is abundantly clear that when the petitioner herself has stated that there is no mandate for national anthem being sung as a thumb rule but only a customary practice, mandamus sought for against the respondent cannot be issued. The court dismissed her petition. எப்போ இது? நமது இந்தியத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி, அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அதை தாண்டி அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், இவர்கள் கலந்து கொண்ட விழாவில் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதை வேம்பு என்கிற மதுரையை சார்ந்தவர் தொடுத்த வழக்கில் நமது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அது ஒரு நடைமுறை, அது பாடப்பட வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை என்பதை இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல, ஏறத்தாழ 17 வழக்குகள், குறிப்பாக நமது கேரளாவிலே 3 மாணவர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், 3 மாணவர்கள் பாடாத போது, ஆனால் அவர்கள் எழுந்து நின்றார்கள், மரியாதையோடு நின்றார்கள். பாடப்படவில்லை என்பது குற்றம் அல்ல என்பதை சொன்னது மட்டுமல்ல, முடியாது, நேஷனல் அந்தம் பாடுவதை அல்லது நேஷனல் அந்தம் பாடப்பட வேண்டும் என்பதை நாம் கட்டாயப்படுத்த முடியாது என்பதை 17 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி. இப்ப 2 விஷயம். ஆளுநர் தரப்பிலிருந்து சொல்வது, நாங்க கோரிக்கை வைக்கிறோம், நாங்க தமிழ் தாயை மதிக்கிறோம் ஆளுநர், நான் அதெல்லாம் எதிராலாம் இல்லை, அதோட சேர்த்து இதையும் பாடணும், முடிக்கிறப்ப தேசிய கீதம் பாடணும். ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலும் இது கடைபிடிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் தேசிய கீதம் தொடர்பான உத்தரவிலும் ஆளுநரோ துணைநிலை ஆளுநரோ வந்தா வருகிற போதும் தேசிய கீதம் இருக்கணும், முடிகிற போதும் இருக்கணும். இந்த உத்தரவை பின்பற்றுவதில் என்ன சிக்கல்னு அவர் கேட்கிறார். நான் கேட்பது என்னவென்றால், இன்றைக்கும் இந்தியாவில் 4 மாநிலங்களில் நேஷனல் அந்தம் பாடப்படுவதில்லை என்பது ஆளுநருக்கு தெரியுமா, தெரியாதா? இவர் இதற்கு முன்னால் இருந்த நாகாலாந்தில் 2021 வரைக்கும் அங்கு தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பது அவருக்கு தெரியுமா, தெரியாதா? திரிபுராவில் இன்றும் பாடப்படவில்லை என்பது அவருக்கு தெரியுமா, தெரியாதா? பல மாநிலங்களில் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதும், பாடவில்லை என்பது ஒரு தேசிய அவமானம் என்பது இல்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதன் பிறகு இது அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது என்று இவர் பொய் பேசுவாரேயானால் அது எந்த வகையில் நியாயம்? ஆளுநர் செய்வது தவறல்லவா? எங்களுக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. விஜய், உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு விஷயத்தை நாம் முடித்து போட்டு விட்டால், காரியம் முடிந்தது என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? என்ன ஜனகன பாடியாச்சா என்று தான் கேட்போம். இது தமிழ்நாட்டில் மரபு. ஜனகன பாடிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் அது அத்தோடு முடிந்து போயிட்டு. அப்படியானால் இந்த பண்பாடு எங்கிருந்து வருகிறது? இந்த பழமொழி அல்லது இந்த சொலவடை எங்கிருந்து வருகிறது? எந்த நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டில் துவக்கும் போது நாங்கள் தமிழ் தாயை வணங்குவோம், முடிக்கிற போது இந்திய தாய்க்கு நாங்கள் வணக்கம் செலுத்துவோம். எந்த இடத்திலும் அவமானப்படுத்தவில்லை. நான் இன்னொன்றும் கேட்கிறேன், மிக தாழ்மையோடு கேட்கிறேன், ஆளுநருக்கு எங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசுவதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்?